இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே bundle.jsன்ற ஃபைல் இருக்கு இல்லையா, வெப்பேக் கொடுத்த கம்பைல் பண்ண கோட். இதை ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த bundle.js ஃபைல் மேலே மவுஸ் ஓவர் பண்ணால் எனக்கு இந்த ஃபைலோடைய சில தகவல் தெரியும். அதில் இந்த ஃபைலோடைய சைஸ் என்னன்னு பாருங்கள், 21.3 KBன்னு இருக்குது. இவ்வளோ சைஸ் கொண்ட இந்த ஃபைலை மினிஃபை பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், சைஸ் இன்னும் கம்மியாகிடும். அந்த மினிஃபையை நம்ம வெப்பேக் மூலமாக பண்ண முடியுமான்றதை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய வெப்பேக்கோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே புதுசாக ஒரு ப்ளக்கினை நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த ப்ளக்கினை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த ப்ளக்கினை நம்ம ஒரு நோட் மாடியூலாக பொருத்தி ஆகணும். அதுக்காக உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணுங்கள். npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் Terser webpack plugin பெயரை கொடுங்க. இதுதான் அந்த பிளகினுடைய பேக்கேஜ் நேம். அதுக்கடுத்து save devன்னு கொடுத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸாக இது சேவ் ஆகிடும். இப்போ இது உங்களுடைய ப்ராஜெக்டுக்குள்ளே பொருத்தப்பட்டுடுச்சு. இப்போ நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த டெர்மினலில் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பிளகினை நம்ம உள்ளே பயன்படுத்துறதுக்கு மேலே இங்கே Terser பிளகின்ற பேரில் ஒரு கான்ஸ்டண்ட்டை உருவாக்கிக்கலாம். இதுக்கு வேல்யூவாக நம்ம ரெக்வயர் மெத்தடை பயன்படுத்தி ஒரு மாடியூலோட அவுட்புட்டை கொடுக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய அந்த Terser பிளகின். இங்கே ரெக்வயரில் Terser அப்படின்னு டைப் பண்ணும் போதே உங்களுக்கு இங்கே வந்துடும் ஆட்டோ கம்ப்ளீட்டில். நீங்கள் அதை செலக்ட் பண்ணாலே போதும். Terser webpack plugin அப்படின்ற இந்த பேக்கேஜிலேருந்து தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதை இந்த Terser பிளகின்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கு இந்த மாடியூல் சொல்லிவிட்டு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்ததாக ப்ளகின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்குங்க. ப்ளகின்ஸ். இந்த ப்ளகின்ஸ்குள்ளே அரே டேட்டாவாக நம்ம அதை கொடுக்க முடியும். அதனால் அரே நோட்டேஷன் கொடுக்குறேன். அதில் நியூ ஸ்பேஸ் மேலே நம்மளுடைய அந்த Terser பிளகின்ன்ற கான்ஸ்டன்ட் பேரை கொடுத்தீங்கன்னா இது ஒரு புது ஆப்ஜெக்டை உருவாக்கி இந்த பிளகின்குள்ளே வச்சுக்கும். அதை நம்மளுடைய வெப்பேக் பயன்படுத்தி bundle.jsக்குள்ளே மினிஃபை பண்ணப்பட்ட கோடை கொடுக்கும். இப்போ டெர்மினலில் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம். முதல்ல npm run buildன்ற அந்த கமாண்டை ரன் பண்ண போகிறோம். வெற்றிகரமாக வெப்பேக் கம்பைல் பண்ணிடுச்சு. இப்போது திரும்பவும் போய் அந்த bundle.js ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போய் பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ தான் புது ஃபைல் இன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கும். இப்போ மவுஸ் ஓவர் பண்ணால் சைஸ் பாருங்கள் என்னென்னு காட்டுது, 5.46 KB. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் 21.3 KBன்னு இருந்த அந்த ஃபைல் சைஸ் 5.46 KBக்கு குறைக்கப்பட்டிருக்கு, மினிஃபை செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோ ஒயிட் ஸ்பேசஸ் நம்ம மினிஃபை பண்ணதில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது. இதுக்கு காரணம் நம்மளுடைய Terser பிளகின் தான். இப்போது மினிஃபை செய்யப்பட்ட நம்மளுடைய bundle.js ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே லைன்லேயே எல்லாம் கூட வந்திருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாம் எடுத்தால் தான் உங்களுடைய JS ஃபைலுடைய சைஸ் கம்மியாகும். ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கிற வெப்சைட்டு தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். அதனால் வெப்பேக் மூலமாக Terser பிளகினை பயன்படுத்தி இந்த மாதிரி ஃபைல் சைஸை கம்மி பண்ணி உங்களுடைய வெப்சைட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் அதிகமாக்கலாம்.